அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். 500 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு சனியினுடைய ஒரு காம்பினேஷன். எதுக்கு இந்த வருடங்களை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே ரொம்ப நாள் கழித்து சில நட்பு கிரகங்கள் ரொம்ப நாள் கழித்து சந்தித்து கொள்ளும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய ராசியினுடைய அதிர்ஷ்டம், பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான காலகட்டம், நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட கிரகங்கள், ராஜ கிரகங்கள் குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ளே சேரும் பொழுதோ இல்லை இணையும் பொழுதோ இல்லை பார்க்கும் பொழுதோ சில ராசிகளுக்கு கண்டிப்பாக நற்பலன்களை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த சனி பகவான் வக்கரமாகி திரும்பியும் நவம்பர் மாதத்தில் பேக் வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கோச்சாரப்படி பார்க்கும் பொழுது திருப்பியும் கடகத்துக்குள்ளே போவார். இப்போ மிதனத்துக்குள்ளே ராசிப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய குரு பயிற்சி, வருஷத்தில் ஒரு தடவை நடக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே கூட கோச்சாரப்படி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த சனி குருவினுடைய காம்பினேஷன் குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. கடகத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பும், அதே போல் சனி வக்கரமாகி நவம்பருக்குள்ளே திரும்பி 4 நிலைக்கு வருவார். அதே போல் குரு பகவான் வக்கரமாகக்கூடிய ஒரு காலமாக வரும். அப்போது இந்த தொடர்ந்து நவம்பர் மாதத்தில் குரு பகவான் கடகராசியில் வக்கரமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. ஸோ இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைந்த நேர்கதியிலும் குரு வக்கரமாகி பின்னோக்கி நகரக்கூடிய நிலையிலும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக சில ராசிகளுக்கு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அது எந்த ராசிங்கிறத முதல்ல சொல்லும்போது முதல்ல வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது துலாம் ராசி. இப்போ இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் என்ன, நவம்பர் மாதத்தில் குரு மற்றும் சனியினுடைய காம்பினேஷன் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். ஏன்னா சனிங்கிறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட், அதே மாதிரி வேலை. குருங்கிறது அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமாக இருக்குது. ஸோ தொழில் மற்றும் வேலையில் ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுப்பாங்க. அதே போல் இந்த சனிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது போட்டு லாக் ஆகிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கும், கோர்ட்டு கேஸ் வம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதே போல் ஏற்கனவே செய்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்த முதலீடுகள்லேருந்து நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. ஸோ அதில் ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்குது. அதே போல் இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஸ்னஸை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வது, கடைகள், தொழில், வியாபாரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் விரிவாக்கம் செய்வதற்குண்டான காலகட்டமாக இதை பண்ணி கொடுக்குது. உடன் வேலை செய்பவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் படிப்பில் கவனத்தை செலுத்தி முன்னேறுவதற்குண்டான அதாவது உங்களுடைய இலக்கை நோக்கி நகர்வதற்குண்டான அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்குண்டான, பிற்காலத்தில் ஒரு நல்ல காலேஜ் சீட் கிடைக்கணும், ஒரு நல்ல அட்மிஷன் கிடைக்கணும், நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னா மாணவர்கள் கண்டிப்பாக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது கும்பராசிக்காரர்கள். கும்பம் பார்த்திங்கன்னா அதிபதி சனிமையாக இருந்தாலுமே கூட இந்த கும்பராசிக்காரர்கள் அப்போது பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதாவது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது அந்த பொருளாதாரம், கடன், நோய், வம்பு வழக்கு சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு சனியும் குருவும் நல்ல ஸ்தானத்தில் அமைஞ்சாச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாதகமான பலன்களும், இந்த சனியும் குருவும் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமாக ஜாதகத்தில் அமையலை அப்படின்னா கண்டிப்பாக வம்பு வழக்கு, நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக கொடுத்துருங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த ராசி மண்டலத்துக்குள்ளே உட்காந்துருக்குங்கிறத பொறுத்து தான், காற்று தத்துவத்தில் உட்காந்துருக்கா, நெருப்பு தத்துவத்தில் உட்காந்துருக்காங்கிறத பொறுத்து ரிசல்ட் வரும். அதே போல் நல்ல லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஃபேமிலி பார்ட்னர்ஸ், அம்மா அப்பா, அதே போல் குடும்ப உறுப்பினர்களுடன் அந்த ஃபிக்ஷன், அதாவது இந்த உறவு முறையை கண்டிப்பாக கரெக்டாக கையாளுங்க. வாய்க்கு வந்தபடி பேச வேண்டாம். கொஞ்சம் ஏன்னா இந்த சனி குரு வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷரும் ப்ளஸ் அழுத்தமும் ஏற்படும். ஸோ அது உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல மாற்றமும், பாதக ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சிக்கலை கொண்டு போய் விடும். ஸோ தேவையில்லாமல் நம்மளே பேசி நம்மளே உள்ள மாட்டிக்க வேண்டாம். நீதிமன்ற வழக்குகள்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முக்கியமான பார்த்திங்கன்னா இக்காலத்தில் உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தி விட்டு வரக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரர்கள். மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, குரு மற்றும் சனியினுடைய சேர்க்கை இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமையை மேம்படுத்தி கொடுக்கும். ஏன்னா மிதனத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சனி பகவான் யோகமான நிலையில் இருந்தாலுமே கூட, யோகாதிபதியாக இருந்தாலுமே கூட
சனி பகவான் இவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக லாபஸ்தானத்திலோ தனஸ்தானத்திலோ அமைஞ்சாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார். சில ராசிகளுக்கு சில கிரகம் யோகாதிபதி அப்படின்னா அது நல்ல ஸ்தானத்தில் உட்காந்துருச்சு, தனஸ்தானத்திலோ இல்லை பஞ்சாமாதிபதி ஸ்தானத்திலோ இல்லை லாபஸ்தானத்தில் உட்காந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெரிய குரோத்தை கொடுத்துரும். வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான காலகட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு தான் இருக்கீங்க. பட் அந்த போராட்டம்ங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த இன்டர்னல் ஃபைட், அதாவது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டங்கள், ஸோ அது எல்லாமே உங்களுக்குள்ளே அந்த இருக்கும். ஸோ அதை நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக அடுத்து உங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், கடவுள் கொடுக்கும்போது அதை சரிவர பாதுகாத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் மேற்கொள்ளணும். புதிய கான்ட்ராக்ட் அதே போல் ஒப்பந்தம் சைன் பண்ணுறதற்குண்டான காலகட்டமாக இது இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த ஸ்டீல் இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைப்பதற்குரிய காலகட்டமாக இருக்குது. ஸோ இப்போ கும்பம், மிதுனம், அதே போல் கடகம் இவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் இருந்தாலுமே கூட இப்போ மீதி ராசிக்காரர்களுக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால், எப்பவுமே சனி குருவினுடைய காம்பினேஷன் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்பில் பாருங்கள் நிறையா சம்பாதிக்கிற காசு எல்லாம் வட்டி கட்டியே போயிடும். எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் தங்காது. சப்போஸ் குருவானவர் நல்லா இருந்து சனியானவர் பாதகஸ்தானத்தில் போயிட்டா நல்லா சம்பாதிச்சு திருப்பி வந்த வழியிலே போயிடும். இல்லை சனியானவன் லாபத்தில் உட்காந்து குரு பாதகஸ்தானத்தில் உட்காந்துட்டுனா சம்பாதிச்ச காசு எல்லாம் உச்சத்தில் போன காசு எல்லாம் கண்டிப்பாக கடனில் போயிடும். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருது. ஆனால் கொடுத்த கிரகம் திருப்பி பறிக்கணும்னா பறிக்கவும் செய்யுது. அதே போல் பாடத்தை கற்பித்து கொடுக்க வேண்டுமென்றால் பாடத்தையும் கற்பித்து கொடுத்து விடுகிறது. அப்போ ஒவ்வொரு சுய ஜாதகத்திலுமே ஒரு கிரகங்கள் உங்களுக்கு எப்படி பதிக்கப்பட்டிருக்கு, நல்லதாக இருக்கா, கெட்டதாக இருக்கா, பாதகஸ்தானத்தில் இருக்கா, சாதகஸ்தானத்தில் இருக்கா, கிரகங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, சஞ்சாரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து கொண்டு அதனை பலனெடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த வேலை நடக்கும்னா நடக்கும், நடக்காதா நடக்காது. அதுக்கு மாற்று வழிங்கிறது ஒன்று கிடையாது. அதனால் நான் நடக்காத காலகட்டத்தில் நான் ₹1,00,000 பரிகாரம் பண்ணுறேன், நான் பெரிய லெவலில் ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது கொடுக்கறம்போது அது தடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் என்ன பண்ணாலும் அது ரிசல்ட் வராது. ஆனால் அந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 20-30% நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். ஆனால் அது கரெக்டாக அது எந்த நட்சத்திரம் போய் மாட்டியிருக்கு, எந்த கிரகம் போய் மாட்டியிருக்கு, எந்த கிரகத்தை சரி பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் சரியாகுங்கிறதும் ஒரு விதிவிலக்கு உண்டு. எடுத்தங்கவுத்தன்லாம் தயவுசெய்து போய் பரிகாரம் பண்ணாதீங்க. அதே போல் ஒவ்வொரு சுய கிரகமும் உங்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதே பொறுத்து தான் உங்களுடைய வெற்றிகள் கிடைக்குங்கிறதையும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுத்த ஆரம்புங்கள். ஸோ உங்களுடைய சுயஜாதகத்திலும் பார்த்திங்கன்னா சனி குருவினுடைய நிலை நன்றாக இருந்தால் நற்பலங்களும், அதே போல் சனி குரு கெட்டு போய் அதே போல் லக்னமும் கெட்டு போய் லாபாதிபதியும் கெட்டு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நற்பலங்கள் எதிர்பார்ப்பது கண்டிப்பாக தவறான விஷயம். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ உங்களுக்கு உண்டான அந்த தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும் ஜாதகத்தை பற்றி, உங்கள் ஜாதகத்தை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் எப்போ நல்லது நடக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லைஃப்பில் மாற்றங்கள் நடக்கும், எப்போ கிடைக்கும், எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது. நம்ம தான் அவசரப்பட்டு ஒரு 4 மாதம் முன்னாடி நடக்க வேண்டியதுக்கு அப்புறமா நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இப்பயே நடக்கணும்னு சொல்லி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையில் இழுத்து போட்டுக்கிட்டு ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு ஸோ நம்மளே சிந்திச்சுக்கிறோம். ஸோ காலம் தரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும், மறுக்கப்படும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணாலும் நடக்காது. ஸோ அப்போ இடைப்பட்ட காலத்தில் இந்த ஜாதகத்தை எப்படி பயன்படுத்தி நம்ம எப்படி வெற்றி பெறணுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். ஸோ உங்களுக்கு தெளிவான அந்த கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் வேறு என்ன பற்றி சிறப்பாக பேசுவோம். நடுவில் கொஞ்சம் நாட்களாக பார்த்தீங்கன்னா சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸாக இருந்ததுனால நிறைய வீடியோக்கள் கொடுக்க முடியல. ஸோ அடுத்து தொடர்ந்து கொடுப்பதற்கு நான் கண்டிப்பாக உங்களோட இணைந்திருப்பேன். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः.